ஹலோ சான்ஸ். ஒரு மனுஷன் செத்து போன பிறகு எங்க போவான்? ஒன்னு ஸ்வர்க்கத்துக்கு போவான், இல்லைன்னா நரகத்துக்கு போவான். சோ அக்கார்டிங் டு கருட புராணம் மொத்தம் எத்தனை நகரங்கள், அதோட பெயர்கள் என்ன, அண்ட் அங்க அவன் என்னெல்லாம் கொடுமைகள் அனுபவிப்பான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் பூலோகத்துக்கும் யமலோகத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றதுக்கும் ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்கு, அதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். வேதங்கள் அண்ட் புராணங்கள் படி மரணம்ன்றது ஒரு மனுஷன் வாழ்ந்த காலத்துல அவன் செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் ஆரம்பம் தான் இந்த மரணமா. யமன் இந்த கெட்ட ஆத்மாவோட கழுத்துல பாசுக்கயிறை கட்டி அடிச்சு இழுத்துக்கிட்டு போவாராம். இறந்து போனவங்களுக்கு இந்த 14வது நாள் காரியம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த கணக்கு. யமன் டைரக்டா யமலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. செத்து போனவன் பாவம் பண்ணவனா இருந்தா அவன் 14 நகரங்களை கடக்கணுமா. அந்த 14 நகரங்கள் தான் இந்த 14 நாட்கள். புண்ணியம் பண்ணவங்களுக்கும் அதே போல 14 நாட்கள் கால்குலேஷன் இருக்கோ என்னமோ, அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணல. சோ பாவம் பண்ணவன் இந்த 14 நகரங்களை கடந்து போகணும்ன்றது கருட புராணத்துப்படி உள்ள கான்செப்ட். அதே கருட புராணத்துல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, பூலோகத்துக்கும் யமலோகத்துக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 86,000 யோஜனாசாம். வேதங்கள் படி ஒரு யோஜனான்றது 4 மைல்கள். ஏற்கனவே இந்த 14 லோகங்கள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோல இந்த யோஜனாஸ் பத்தின கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு மனுஷன் ஆத்மாவான பிறகு இந்த யமலோகத்துக்கு நடந்து போக 1 வருஷம் ஆகுமா. எக்ஸாக்டா 365 நாட்கள் கிடையாது, அதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதை பத்தி நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ யமலோகத்துக்கு ரீச் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த 14 நகரங்கள்ல செம்மையா கஷ்டப்படுவாங்களாம். கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், மற்ற கிரைம் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகி நல்லவங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேரும் இந்த 14 நகரங்களை கடந்துதான் போகணுமா. சோ யமன் இந்த கெட்ட ஆத்மாவை புடிச்சுக்கிட்டு போகும்போது அந்த பாதையில இன்செக்ட், அதாவது கொள்ளவி கொட்டுனா, தேனீக்கள் கொட்டுனா எப்படி வலிக்குமோ அது போல இன்செக்ட் எல்லாம் அந்த பாதையில இருக்குமா. அதே போல கரடுமுரடான பாதையில முள்ளுகள் நிறைஞ்சிருக்குமா. அண்ட் தரையெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுமா. அது மேல கால் வச்சுதான் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நடந்து போகுமா. எவெல்லாம் பாவம் பண்ணிருக்கானோ அத்தனை பேரும் அந்த இடத்துல கஷ்டங்களை அனுபவிக்கணுமா. அந்த வழியில அந்த ஆத்மாக்கள் எல்லாம் அப்படியே கத்துமா. பட் யமன் கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டாராம். அந்த வெப்பத்தன்மையால அந்த ஆத்மாக்கள் எல்லாம் அப்படியே எரிஞ்சு போகுமா. அண்ட் பசிலையும் வலியிலையும் அவனோட மொத்த பலத்தையும் இழந்துடுவானா. அதாவது அவனால ஃபர்தரா நடக்கவும் முடியாதான், அதே சமயம் ஒரே இடத்துல நிக்கவும் முடியாதான். அவன் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்றபடி இந்த பறவைகள் எல்லாம் அவனை கடிக்க ஆரம்பிச்சிடுமா. சில பேரை காக்கா கடிக்குமா, சில பேரை கழுகு கடிக்குமா. அண்ட் இன்னும் சில பேரை இந்த உட்பெக்கரை இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த மரங்குத்தி பறவை, அது கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா. பூலோகத்துல இருந்து யமலோகத்துக்கு போக ஒரு ஆத்மாவுக்கு 1 வருஷம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு கூட கருட புராணத்துல ஒரு கால்குலேஷன் இருக்கு. என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் 86,000 யோஜனாஸ் சொன்னேன் இல்லையா. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நாளைக்கு 247 யோஜனாஸ் நடக்க முடியுமா. அதுவும் படாத கஷ்டம் எல்லாம் பட்டுக்கிட்டே தான் நடக்குமா. சோ ஒரு நாளைக்கு 247 யோஜனாஸ்னா மொத்தம் 86,000 யோஜனாஸ்க்கு 348 நாட்கள் நடக்குமா. அதாவது 247 × 348 பண்ணா 85,956 யோஜனாஸ். அதுதான் 86,000 யோஜனாஸ். இப்போ இந்த 14 நகரங்கள்ல முதல் நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சௌமியபுரம். அந்த இடத்துல இந்த ஆவிகள் எல்லாம் உள்ளாக்குமா. ஐ திங்க் இந்த சந்திரமுகி, காஞ்சனாலாம் அந்த இடத்துலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சௌமியபுரத்துல புஷ்பபத்ரான்னு சொல்லப்படும் நதி இருக்குமா. அப்போ கடவுளை நினைச்சுக்கிட்டு யமன் கிட்ட மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்பானா. பட் அவனோட பேச்சுக்களுக்கு அங்க மதிப்பு கிடையாது. அதே சௌமியபுரத்துல சில அழகான இடங்களும் இருக்குமா. இந்த ஆத்மாவோட ரிலேட்டிவ்ஸ் பூலோகத்துல கடைசி காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அந்த பிண்டங்களை கடல்லையோ இல்ல நதிலையோ கரைச்சிடுவாங்க. அந்த பிண்டங்களை தான் இந்த ஆத்மாவுக்கு அந்த 14 நகரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்களாம். அதை தவிர அவனுக்கு வேற எந்த உணவுமே கிடைக்காதான். அந்த கொஞ்சோண்டு உணவை சாப்பிடதான் இந்த ஆத்மாவை அந்த அழகான இடத்துல உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்களாம். அந்த இடத்த பார்த்ததும் இந்த ஆத்மாவுக்கு அங்கேயே இருந்துடலாம்னு தோணுமா. பட் யமன் விட்டு வைக்க மாட்டாரு, இழுத்துக்கிட்டு போயிடுவாரு. 2வது நகரம் சௌரிபுரம். அந்த நகரத்துக்கு போகும்போது முட்டி போட்டு நடக்க வச்சு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போவாராம். அந்த சமயத்திலும் அந்த ஆத்மா தான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே அழுத்துக்கிட்டே தான் போகுமா. ஜெகன்னு சொல்லப்படும் கொடூரமான மன்னன் தான் அந்த சௌரிபுரத்துக்கு ராஜாவாம்.
அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆத்மா வந்து அப்படியே நடுங்கி போயிடுமா. அந்த சௌவிபவத்திலையும் தன்னோட ரிலேட்டிவ்ஸால கொடுக்கப்பட்ட அந்த பிண்டத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்காம ராத்திரி பகல நடந்து அடுத்து 3வது நகரத்துக்கு போயிடுமா. இப்போ இந்த 3வது நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாகேந்திர பவன். அந்த நாகேந்திர பவனுக்கு ரீச் பண்ணவே 3 மாசம் ஆயிடுமா. அகைன் அந்த கொடுமையான கஷ்டங்கள், கொடூரமான வேதனைகள், இது எல்லாத்தையுமே அந்த ஆத்மா ஃபேஸ் பண்ணுமா. ரிப்பீட்டடா மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லி யமராஜ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குமா. பட் ஒன்னும் வேலைக்காகாது. பூலோகத்துல இவங்க கொடுக்கும் அந்த பிண்டங்கள் மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் உணவு. அடுத்து 4வது மாசத்துல கந்தர்வபுரத்துக்கு ரீச் பண்ணுமா. இந்த கந்தர்வ நகரத்துல தரையில இந்த கல்லெல்லாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அது மேல கால் வச்சதும் காலெல்லாம் வெந்து போயிடுமா. கொஞ்ச நேரம் கல்லில்லாத இடமா பார்த்து நிக்கலாம்னு நினைப்பான். பட் யமன் விட்டு வைக்கவே மாட்டாரு. சோ அந்த பிண்டத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த 5வது நகரமான ஷைலாகம் நகரத்துக்கு போயிடுமா. அந்த ஷைலாகம் நகரத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா. பட் அந்த மழையில கல்லுதான் வந்து விழுமா. சோ அந்த ஆத்மா மேல அந்த மழை பட்டதும், அதாவது அந்த கல்லு மழை பட்டதும் அந்த ஆத்மாவோட உடம்புல காயங்கள் ஏற்பட்டு மயங்கி விழுந்துடுவானா. அப்போ யமன் கிட்ட கெஞ்சுவானா. அதுக்கு யமன் சொல்வாரு, பூலோகத்துல நீ வாழ்ந்த சமயத்துல எத்தனை பேர் உன்கிட்ட கெஞ்சி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ கருணை காட்டினியா, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிண்டத்தை சாப்பிட வச்சுட்டு அகைன் அடுத்த நகரத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாரு. அடுத்த 6வது நகரம் வந்து காஞ்சபுரம். அந்த நகரத்துல மட்டும் அந்த பிண்டத்தை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துப்பானா. பட் அதுக்கு மேல யமன் அலோவ் பண்ண மாட்டாரு. யமன் வந்து கத்துனதும் அலறி அடிச்சுக்கிட்டு அடுத்த நகரத்துக்கு கிளம்பிடுவான். அடுத்த நகரம் வந்து விசித்திர பவன். அந்த விசித்திர பவனை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யமனோட தம்பியான விசித்திர ராஜா. அந்த இடத்துல நதி ஒண்ணு இருக்குமா. அந்த நதியோட பேரு தமிழ்ல என்னன்னு தெரியல, இங்கிலீஷ்ல ஸ்டைக்ஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நதி வந்து விஷ நதியா. அந்த நதிக்குள்ள எலும்பு கூடுகள் கிடக்குமா. இந்த ஆத்மா வந்து அந்த நதியை கடந்து போகணும். அப்போ ஒரு படகோட்டி அந்த நதியில வந்து பூலோகத்துல நீ மாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது பாவம் பண்ணிருந்தனா அப்போ இந்த படகுல ஏற முடியாது, இல்லைன்னா நீ ஏறலாம்னு சொல்லுவான். அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, மாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட பாவம் பண்ணிருந்தா அந்த படகுல ஏற முடியாது. அப்போ யமன் வந்து அந்த ஆத்மாவை அந்த நதி வழியாவே இழுத்துக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து 8வது நகரம் வந்து பகவபதாபுரம். அங்க இந்த பிண்டத்தை கொஞ்சம் சாப்பிடும்போது யமன் சொல்வாரு, நீ பூலோகத்துல ஒரு நல்லதும் பண்ணது கிடையாது, அதனால இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்வாரு. அதுக்கடுத்து 9வது நகரம் வந்து துக்கதபுரம். அந்த துக்கதபுரத்தை கடக்கும் போது யமன் வந்து தன்னோட ஆயுதங்களால இந்த ஆத்மாவை அடிப்பாராம், கண்ணா பின்னான்னு அடிப்பாராம். அப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, பூலோகத்துல பணம் தான் முக்கியம், தப்பான வழியில பணம் சம்பாதிச்சப்போ சுத்தி உள்ளவங்க யாருமே நிறுத்தல, சம்பாதிச்ச பணத்தை தான் பார்த்தாங்க, குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணன்னு சொல்லும். பட் யமனோட மைண்ட்ல யாருக்காக பண்ணியோ எதுக்காக பண்ணியோ ஆக மொத்தம் பாவங்கள் பண்ணிருக்கான்னு அடிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்த நகரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அடுத்து 10வது நகரம் வந்து நானாக்கிரந்தபுரம். அந்த நானாக்கிரந்தபுரத்துல இவனை போல பல பேரு கதறிக்கிட்டே அந்த தண்டனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நொடி ஏண்டா மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் என்ற கேள்வி இந்த ஆத்மாவோட மனசுக்குள்ள வந்துடுமா. அப்போ அந்த ஆத்மா யமன் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கும். என்னன்னா, பாவம் பண்ணவன் இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படின்னா எதுக்காக அவனோட அடுத்த ஜென்மத்துல இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சப்போஸ் அவனுக்கு இந்த ஞாபகம் எல்லாம் இருந்துட்டா அவன் பாவம் பண்ண மாட்டான் இல்லையா அப்படின்னு கேட்பான். நல்ல லாஜிக்கான கேள்விதான். அந்த நரகவலி ஞாபகம் இருந்துட்டா அவன் பாவம் பண்ண மாட்டான் இல்லையா. அதுக்கு யமன் சொல்வாரு, இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கும் நல்லவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது. உண்மையாவே நல்லவனா இருக்கவனுக்கும் இந்த கஷ்டத்துக்கு பயந்து நல்லவனா நடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. அப்போ உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உனக்கும் நல்லவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு கேட்பாரு. அதுக்கடுத்து சுத்தப்த பவன் நகரத்துக்கு போகும். அதுக்கடுத்து ரௌத்ரபுரம் நகரத்துக்கு போகும். அதுக்கடுத்து பயோவர்ஷன் நகரத்துக்கு போகும். அந்த பயோவர்ஷன் நகரத்துல மட்டும் இடிமின்னல் எல்லாம் அப்படியே பயங்கரமா அடிக்குமா. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அந்த ஆத்மா அப்படியே கிடுகிடுன்னு ஆடிடுவானா. அடுத்த நகரம் வந்து சித்தாதயபுரம். அந்த சித்தாதயபுரத்துல நார்மலா இருக்கும் குளிரை விட 100 மடங்கு ஜாஸ்தியா குளிருமா. அந்த ஆத்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுமா. யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு சுத்தி முத்தி தேடி பார்க்குமா. பட் நோ யூஸ். அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், கடந்து தான் போகணும். அண்ட் ஃபைனலி யமலோகத்துல உள்ள பகுபிதி புகம்னு சொல்லப்படும் இடத்துக்கு ரீச் பண்ணிடுமா. அடுத்த பிறவில அந்த ஆன்மா இன்னொரு உடம்புக்கு போகாத வரைக்கும் இந்த பகுபிதி புகத்துல தான் இருக்குமா. சும்மா கிடையாது, செஞ்ச பாவங்களுக்கு அங்கேயும் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்குமா. சோ பாவம் செஞ்ச மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா யமலோகத்துக்கு போயிடுவானான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு முன்னாடி 14 நகரங்களை கடந்து போகணும். படாத பாடுபட்டு அந்த கஷ்டங்களை அனுபவிச்ச பிறகுதான் யமலோகத்துக்கு ரீச் பண்ணுவானா. அண்டு வைகுண்டமும் மத்த 14 லோகங்களும் எங்க இருக்கின்றதையும் கைலாசம் எங்க இருக்கின்றதையும் இந்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதுதான் கருட புராணத்துப்படி பாவம் செஞ்சவன்
செத்த பிறகு எங்கே போவான், அந்த நரகத்தை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்றதுக்கான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.